ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அவரே மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிறபடினால சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினி. எல்லாரும் வல்லமைமா அவருடைய கிருபைக்காக உங்க வேலையில பிரசரம் இறங்கும்படியாக ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று இந்த வேளையில எங்கள் ஊற்றும்படியாக எங்கள் ஒவ்வொருவரும் வரும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. ஆவியை ஊற்றுவேன் என்று மூவர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூவர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக என்று பொழிந்திடுமே. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே. பாத்திரம் வழிந்தோட ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டுமே. பாத்திரம் வழிந்தோட ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை முன்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. எல்லாரும் வாயிலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார்.
அவரை அன்றி வேறு தெய்வங்களே கிடையாது. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறபடினால, நாம் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ செய்த நன்மைக்காக ரட்சிப்பின் பாத்திரத்தின் கையில் ஏந்தி கொண்டு ரட்சகாமை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவ்வளோ பேர் ராஜாவே சொல்லும்போது நாம் ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கிற பொழுது நாம் எல்லாரும் வாயிலே திறந்து ஸ்தோத்திர பலியினாலே உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நம் வாயில எப்பொழுதும் கர்த்தரை இருந்து கொண்டே இருக்கணுங்க. நம் கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்மளை ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி ஆண்டவரே 8 மாதங்களை எப்படி கடந்தோம் என்று தெரியல ஏசப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வருடத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருந்திருக்கலாம், வியாதியின் வறுமைகள் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை தாங்கி தாயின் கல் உருவாக முன்னே பேர் சொல்ல அழைத்தவர், ஒரு தகப்பனையும் தாயை போல சுமந்த தேவனா இருக்கிறபடினால நீ செய்த நன்மைக்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அப்பா, நீர் மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவர். ஷெக்கினா மகிமையினால் நிரப்பும்படியாக, இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பும்படியாக, கர்த்தருடைய பிரசன்னம் விளங்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஐயா. நீர் இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில எதுவும் எங்களால் செய்ய முடியாது. தேவன் நம்மோடு இல்லாவிட்டால் நம்ம எல்லாரும் ஒரு அணு கூட அசைக்க முடியாது. அப்படியாப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறவனாயிருக்கிறான், கர்த்தர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறபடினால அப்பா நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளமான நன்மைகள் அப்பா. இந்த வேலை கர்த்தருக்கு உகந்த வேலையா இருக்கிறபடினால அநேக நாங்கள் ஜெபித்திருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு வறுமையை மாற்றுங்க, பலவீனத்தை மாற்றுங்க, படிப்பை கொடுங்க. அந்த நேரம் இது கிடையாது. நீர் பெற்ற நன்மைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு மனுஷ உதவி செய்தால் நாம் அநேக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆனால் கர்த்தருக்கு நன்றி செல்ல மறந்து விடுகிறோம். ஏனென்றால் நமக்கு அவர் அன்பான தேவனாக இருக்கிறபடினால, நம்மளை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறபடினால நாம் நன்றி கட்ட வாழ்க்கை வாழாதபடிக்கு நீ செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்களாக இருக்கலாம், மற்றொல்லார் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மற்றொரு அன்பு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை தாயின் கல் உருவாக முன்னே பேர் சொல்ல அழைத்த தேவனான் அல்லவா. அவனுடைய பேர் சொல்ல அழைத்த தேவனா இருக்கிறபடினால அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வெறுமையான பாத்திரங்கள் நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே 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 படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மனிதர்கள் பார்வைக்கு நாம் மண்ணா தெரியலாம், இவர்களால் என்ன பிரயோஜனம் என்று பார்க்கலாம்.
ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை அப்படி கிடையாது. நம் விலையுயர்ந்த பாத்திரமாய் மாற்ற நம் தேவனால் மாத்திரமே கூடும். அந்த விலை உயர்ந்த பாத்திரமாய் கர்த்தரால் மாற்ற முடியணும்னா நம்மை நாம் விட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு குழந்தையை போல, ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக நன்றி தகப்பனே, என்னை இம்மட்டமாய் தாங்குகிறீங்களப்பா, என் தேவையில் நினைக்கிறதுக்கு முன்னமே செய்கிறவராக இருக்கிறீங்களப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில் நம்ம எல்லாரும் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உங்கள் இருதயமாக பலைகளை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே நீ செய்த நன்மைக்காக உமக்கு நன்றி, நீ செய்த உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்றைக்கோ நாங்கள் மரித்து போயிருப்போம், மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்போம் ஆண்டவரே. எங்கள் பேர் கூட மறந்து போயிருப்பாங்கப்பா. ஆனால் உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டமாய் தாங்கினதற்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? உங்கள் வாயிலை தந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர், நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவராயிருக்கிறபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு வைராக்கியமுள்ள கிறிஸ்தவனாய் வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று கேட்பீர்களா? நாங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு வாழணும் ஏசப்பா, நாங்கள் மரித்தாலும் உம்மோடு தான் மரிக்கணும் ஆண்டவரே. என்றைக்கு மரணம் நேரிடும் எங்களுக்கு தெரியாது தகப்பனே, ஆனாலும் உம்மோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க என்று எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? இந்த கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. அக்கம் பக்கம் பார்க்கிற நேரம் இது கிடையாது. நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்களை ஒரு காலம் வெட்கப்பட விட மாட்டார், ஒரு காலம் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாரு. அப்படியாப்பட தேவனை ஆராதிக்கிறபடினால எல்லாரும் கரங்களை நேரம் வானத்துக்கு நேராக உயர்த்தப்பா, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லுவீர்களானால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அவர் பாவத்தை பரிசுத்த கண்ணராயிருக்கிறபடினால எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எல்லாரும் சொல்லாமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை பிரணை மாற்றும் ஐயா, உம்மை போல் என்னையும் மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல் என்னையும் மாற்றும் ஐயா, உமக்காக என்னையே தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். என்றோ நான் மாண்டிருப்பேன், எங்கோ நான் மரித்திருப்பேன். என்றோ நான் வாழ்ந்திருப்பேன், என்றோ நான் மரித்திருப்பேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கே, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆண்டவரே, வாழ்ந்தாலும் உம்மோடு வாழணும் ஆண்டவரே, மரித்தாலும் உம்மோடு மரிக்கணும்.
நீ மட்டும் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மிட் பிரேஸ் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாமா?